ஹாய், வணக்கம். வெல்கம் டு பிரமிளாஸ் கிச்சன் தமிழ். நான் பிரமிளா நாகேஸ்வரராஜ். எல்லா விதமான டிஷ்ஷஸையும் சிம்பிளா சூப்பர் ஈஸியாக்கி செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற டிஷ் இந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு உதிரியா வடித்த சாதம் 2 கப். இதில் நான் பாஸ்மதி போட்டிருக்கிறேன் 2 கப். கட்டி தயிர் 1 கப் நிறைய. அதோட கேரட் துருவல், 2 பச்சை மிளகாய் பொடியாக வெட்டியது, 1 தேக்கரண்டி இஞ்சி பொடியாக வெட்டியது, அதோட அரைக்கரண்டி பெருங்காயத்தூள், 1 மேசக்கரண்டி உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, அதோட 1 தேக்கரண்டி கடுகு, அதோட உப்பு, தாளிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய், இதுல பொடியாக வெட்டிய கொத்தமல்லி தழை, அதோட ஒரு கொஞ்சம் வெங்காயத்தாள். இப்ப செய்முறை பார்க்கலாம். இந்த வடிச்ச சாதத்துக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை, அதோட வெங்காயத்தாள் அதையும் சேர்த்து போட்டு துருவின கேரட் அதையும் சேர்த்து வச்சுக்கொண்டு இப்ப ஒரு சின்ன கடாயில் ஒரு ஃப்ரைங் பேனில் நாங்கள் தாளித்து கொட்டுவோம். ஒரு ஃப்ரைங் பேனை சூடாக்கி அதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் சுட்டதும் அதில் கடுகை சேர்த்து கடுகு பொரிஞ்சு கொண்டு வரைக்க வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியை போட்டு, ரெண்டும் நல்லா பொரிஞ்சு கொண்டு வரைக்கல உளுத்தம்பருப்பை சேர்த்து வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்து தாளிதம் செய்யுங்க. உளுத்தம்பருப்பு கருகாமல் பார்த்துக்கொள்ளுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த இடத்துல பெருங்காயத்தூளை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொண்டு போய் இந்த சாதம் மிக்ஸ் பண்ண ரெடியாக இருக்கிற அந்த பவுலுக்குள்ள சூடாக கொட்டிடுவோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நிறைய தயிர், கெட்டி தயிர், அந்த தயிரில் நல்ல க்ரீமியாக வர அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்க்க வேணும். அப்போ தான் அது நல்ல சுவையாக இருக்கும். 5 மேசக்கரண்டிக்கு மேலே நான் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, அதை பிரட்டி விடைக்குள்ள நல்ல க்ரீமி எஃபெக்ட் தரவணும். இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தால் தான் தயிர் சாதம் நல்ல டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஊறுகாயோட வெஜிடேரியன்ஸ், ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோட ஒரு வெஜிடேரியன்ஸ் சாப்பிடலாம். நான்வெஜ் விருப்பமான ஆட்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரையோட சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ரெசிபியிலும் நீங்கள் படங்களில் பார்க்குற ஒவ்வொரு ரெசிபியிலும் ஒன்று விட்ட ஒரு நாள் உங்களுக்கு வெளிவர இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். திவ்யமான தயிர் சாதம் ரெடி.